மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குதுங்க ஆவியானவரை குறித்து பேசுகிற காரியங்கள்? ஆமென். நல்ல உற்சாகமாக ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் தான் நம்ம பலப்படுத்துகிறவர். ஆமென். அதனால நல்ல பலமாய் உற்சாகமாய் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? அவருடைய பிரதானமான நோக்கம், அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரு பிரதானமான நோக்கம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எவைகளை எல்லாம் பூமியில செய்தாரோ அந்த அவர் செய்த அந்த காரியத்தில் இருக்கிற நன்மைகளை அவருடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட எல்லா காரியங்களையும் உங்களுக்கும் எனக்கும் எடுத்து விலக்கி சொல்லி அதனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்ற வேண்டும். ஆமென். நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆமென். உங்களுக்கு இப்போ உலகத்திலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஹை குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆளை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம உடனே யாரை சொல்லுவோம்? டெஸ்லா ஓனர் பேர் என்னதுங்க? எலன் மாஸ்க்னு சொல்லுவோம். இந்தியாவில் போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவோம்? அதானி, அம்பானி நம்ம சொல்லின்னு இருப்போம். ஹை குவாலிட்டி வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஹை குவாலிட்டி வாழ்க்கையில் ஹை மணி வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழ்ந்த ஒரே ஒரு நபர் இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஏன் தெரியுங்களா? ஒரு மனுஷன் ஹை குவாலிட்டியாக வாழுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க பாவம் இல்லாதவர்களாக இருக்கணும். பாவம் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஹை குவாலிட்டி வாழ்க்கை. ஆமென். அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியுடைய ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எந்த தேவனும், எந்த கடவுளும், யாரும், எந்த மனுஷனும், ஏன் நம்ம அப்பா அம்மாவும், ஏன் நானும், யாருமே அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்? அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழும்படிக்கு உங்களை என்னையும் நடத்தி கொண்டு போகிறார். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் அவர் பரிசுத்தராக இருந்த அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் நான் இன்னைக்கு பாவ உலகத்தில் தடுமாறி கொண்டு இருந்தாலும் என்னுடைய பாவங்களை மன்னித்து கிருபையாக என்னை மீட்டெடுத்து அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஹை குவாலிட்டி வாழ்க்கைக்கு நேராக என்னை அவர் நடத்தி கொண்டு போகிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டீங்க. ஆமென். பஸ்ஸில் ஏறி உட்காந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்காக பிரயாண டிக்கெட்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டீங்க. இப்போது அந்த ஓட்டுநர் இருக்கிற பாருங்க, பஸ் டிரைவர், அவர் எந்த ரோடு என்னத்தான் தாறுமாறாக இருந்தாலும், என்னத்தான் ஓட்ட உடச்சலாக இருந்தாலும், அந்த ரோடுகளில் எப்படி காரை ஓட்டி கொண்டு போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேரணும் என்கின்ற வித்தை, அந்த ட்ரிக்ஸு அவருக்கு தெரியும். ஆமென். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் அப்படி என்கின்ற அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் பஸ் டிக்கெட்டை வாங்கி உட்காந்து இருக்கிறீங்க. ஆமென். எப்போ எல்லாரும் நீங்கள் டிக்கெட் வாங்கி உட்காந்துருந்தீங்க? எப்போ வாங்கினீங்க டிக்கெட்டு? பரலோகம் போகிறதுக்கான பஸ் டிக்கெட் எப்போ வாங்கினீங்க? ரட்சிக்கப்படும் பொழுது. ஆமென். நீ ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு உடனே ஒரு டிக்கெட் கொடுத்தாச்சு. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட் கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ ஆவியானவர் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போ ஆவியானவர் ஓட்டிக்கினே இருக்கிறார், ஓட்டி போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் கோணல், பெண்டு, ரோடு சரியில்லை, மழை, புயல், காற்று, வெள்ளம் எதுவாக இருந்தாலும் அவர் போக வேண்டிய வேகத்தில், போக வேண்டிய முறையில் உங்களை அலுங்காமல் குலுங்காமல் அடித்து கொண்டு போய் சேருவதற்காக உங்கள் கூடவே அவர் இருக்கிற. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து இருப்பீங்க. பஸ்ஸு டிரைவர் லேட்டாக வருவார் இல்லை? ஆமென். அப்போ நீங்கள் என்னத்தான் துடிச்சாலும் அவருக்கு தெரியும் எத்தனை மணிக்கு பஸ்ஸை எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் உட்காந்து சுட தண்ணி ஊற்றினு காலில் உட்காந்தாலும் பஸ்ஸு போகாது. நான் ஒரு சின்ன வயசில் ஒரு கதை கேட்டு இருக்கிறேன். ஒரு ட்ரெயின் வேகமாக போயின்னு இருக்குதான். அந்த ட்ரெயின் வேகமாக போயின்னு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் அந்த ட்ரெயினில் வேகமாக ஓடின்னு இருக்கிறாராம். அப்போது பக்கத்தில் ஒரு கேட்குறான், ஏம்மா உனக்கு தான் நல்ல சீட்டு இருக்குதாப்பா, நீ ஏன் அந்த ட்ரெயினில் ஓடின்னு இருக்கிற, நீ உட்காந்துன்னு வரலாமா? இல்லை ட்ரெயின் போகிற வேகத்தில் நான் போனால் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது, நான் கொஞ்சம் வேகமாக ஓடுனா நான் போய் சேர்ந்துருவேன். இன்றைக்கி அப்படி தான்
ஓட்டுநராகிய பரிசுத்த ஆவியானவரை நம்பி நீங்கள் சபைக்கு வந்துட்டீங்க, டிக்கெட்டு வாங்கிட்டீங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றையும் பதட்டப்பட வேணாம், நீங்கள் ஒன்றையும் அவசரப்பட வேணாம். நீங்கள் எதையும் செய்து சாதித்து முடித்து முயற்சி செய்து நீங்கள் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. அவர் ஓட்டுறாருல்ல, அவர் பக்கத்தில் உட்காந்துக்குங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் உட்காருங்க, திராங்கிலாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. நீங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு உங்களை விட நேர்த்தியாக பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பது பரிசுத்த ஆவியானவர். பூரணமாக நடத்தக்கூடியவர் தான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் தான் முக்கியமே. ஆமென். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்து போன எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. யோவான் 14:16 எப்போதும் படிக்கிற வார்த்தை தான், எடுத்து வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆவியானவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அந்த தேற்றரவாளன் ஆமென் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெபித்தாராம். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படி என்பதற்காக அவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், அந்த தேற்றரவாளர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு சரியான வெளிப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறபடினால பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நான் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இயேசு ஜெபிக்கிறாருங்க. ஆமென். இயேசு உங்களுக்காக எனக்காக ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தையை தான் நம்ம கடந்த ஒரு சில வாரங்களாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த தேற்றரவாளன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கில பைபிளில் கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. அந்த கம்ஃபர்டர் அப்படின்ற வார்த்தையை தான் பல காரியங்களாக நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கம்ஃபர்டர்னு சொன்னால் கவுன்சிலர், ஹெல்ப்பர், இன்டர்செசர், அட்வொகேட், ஸ்டாண்ட் பை, ஸ்ட்ரென்த்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழில் ஆலோசனை தருகிறவர், உதவி செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், வழக்காடுகிறவர், கூட இருக்கிறவர், அடுத்தது நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர் அப்படி என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அந்த கம்ஃபர்டருக்குள்ளார பலப்படுத்துகிறவர் என்கின்ற ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கிரியை இருக்கிறது, பலப்படுத்துகிறவர். ஆமென். அப்போ இந்த பலப்படுத்துகிறவர் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் போய் தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்வது பார்த்தீங்களா, உங்களுக்காக எடுக்கும்போது வலிமை ஊட்டுகிறவர், துணை செய்பவர், ஆதரவு அளிப்பவர், முன்னேற்றுபவர், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர். ஆமென். இதுக்கு தான் பேர் பலப்படுத்துகிறவர். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர், நீங்க முன்னாடி பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆமா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா ஆவியானவருடைய பலன் தான் உங்களை நிற்க வைக்கிறது, உங்களை வாழ வைக்கிறது, உங்களை கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில நிலை நிறுத்துகிறது. அப்ப அந்த பலப்படுத்துகிறவர். ஆமென். அப்போ பலவீனனான ஒரு மனுஷனை, பலவீனமுள்ள ஒரு மனுஷனை பலவானாய் மாற்றணும்னு சொன்னா அந்த பலவீனமான மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வலிமையை அவர் ஊற்றுகிறார், தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார். அனுப்பி அந்த மனுஷனை பலவானாய் அவர் மாற்றுகிறார். ஆமென். ஒரு பலவீனனை பார்த்து பலவான் அப்படின்னு சொல்லி உலகத்தினால சொல்லவே முடியாது. ஆனா உன்னதமானவர் சொல்றாரு பலவீனனை பார்த்து, அப்பா நீ பலவீனன் கிடையாது, நீ இப்போ பலவான். ஆமென். உன்னுடைய பலத்தை நீ எதுல நீ இழந்து போயிருந்தாலும் நீ என்னுடைய சமூகத்துக்கு தேடி வரும்பொழுதெல்லாம் என்னுடைய உன்னதமான பலத்தினால நான் உன்னை நிரப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்றார். இப்போ அந்த பெலன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினச்சிக்குவோம் பரிசுத்த ஆவியானவர் வெளியில இருக்கிற ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொண்டு வந்து எனக்குள்ள அனுப்பி என்னை பலப்படுத்துகிறார் என்பதாக நான் நினச்சிக்கொள்கிறேன். ஆனால் அது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் பலப்படுத்த வெளியில இருக்கிற ஏதோ ஒன்றை தேடி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஃபோர்ஸை கொண்டு வந்து உங்களை பலப்படுத்தணும் என்பதாக இல்லை. மாறா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்கிறாரு பாருங்க, அதுதான் உங்களுக்கு பலனே. கரங்கள் தட்டுங்களேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்துகிறவர், அவர் பலனாக இருக்கிறவர், அவரே ஒரு ஃபோர்ஸா இருக்கிறார்.
அப்போ ஒரு ஃபோர்ஸுக்கு வெளியில் இருக்கிற எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவை கிடையாது உங்களை என்னையும் பலப்படுத்த. ஆனால் உலகம் பாருங்களேன், இந்த பலம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லணும்? நல்லா சாப்பிடணும், நல்லா சத்தா சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும். நீங்கள் யூடியூப்பை தட்டி பாருங்கள், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இந்த மஸ்குலேஷன் பண்ணணும், இப்படி நடக்கணும், அப்படி ஓடணும், இப்படி உட்காரணும், அப்படி எழுந்திருக்கணும், எதையோ செஞ்சு பலன்னு சொல்லிட்டு 35-40 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறான். அப்போ அவனுடைய அத்தனை பிரயாசமும், நான் யோசனை பண்ணி பார்த்தேன், அவன் பெற்றுக்கொண்ட அத்தனை பிரயாசமும் அவனுடைய ஹார்ட்டுக்கு கேடு உண்டாக்கக்கூடியதாக போய் அவன் செத்து போயிட்டான். ஆனால் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவார்களாம்? புது பலன் அடைவார்கள். அதனால கரங்களை தட்டுங்க. அதுக்காக நான் எக்ஸசைஸ் செய்ய வேணாம், அதுக்கு நான் கோந்தராரா இல்லை. ஆனால் உலகம் அந்த எக்ஸசைஸுக்கு முக்கியமாய் நேரத்தை ஒதுக்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எக்ஸசைஸ் செஞ்சால் போதும், அதிலும் 2லேருந்து 4:30 வரைக்கும் செஞ்சால் போதும், அதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செஞ்சால் போதும். ஆமீன். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எல்லா சரீர உறுப்புகளுக்கும் அது ஒரு எக்ஸசைஸ் தான் அது இருக்கிறது. ஆமீன். நல்ல ஒரு கரங்களை தட்டுங்க. அப்போ வெளியில இருக்கிற மனுஷனுடைய சரீர பலத்தை உலகம் பார்த்து கொண்டு அதை பலப்படுத்துவதற்காக எதையோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியில இருக்கிற பலன் உன்னை காப்பாற்ற போவது கிடையாது, மாறா உனக்கு உள்ளார இருக்கிற ஒரு பலன் தான் உன்னை காப்பாற்ற போகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த வார்த்தை பலன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளார, ஆமா பலன் அப்படின்ற வார்த்தைக்குள்ளார வலிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியானவர் என்று சொல்லி அவருக்கு பெயர் உண்டு. அவருடைய வல்லமையே பலவீனனை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமீன். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை பலவான்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அதனால தான் பாருங்களேன், பலவீனனா இருந்த ஒரு சின்ன பையன் தாவீது நல்லா பலவானா, நல்லா சாப்பிட்டு கொழுத்து, மீன், நண்டு, எறா, முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருந்தான் பாருங்க கோலியாத்து. அவனை பலவீனமான ஒரு சின்ன தாவீது என்ன பண்ணுறான்? போட்டு தள்ளிட்டான். இல்லை, அவன் தன்னுடைய மாம்ச மலையை பார்த்து இப்படி சிரிச்சிருந்தாரு. உன் மலையை அடிக்கிறதுக்கு எனக்கு சின்ன குழாங்கல் போதும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே ஒரு குழாங்கல் மூலமாக அந்த மாம்ச மலையை அவன் செயலுக்கு பண்ணால் நாம் அதை குறித்து தெளிவாக பார்த்துருக்குறோம். அப்போ கோலியாத் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி கொண்டு வராரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல, அவர் ஹெட் அட்டாக் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்களா? ஹார்ட் அட்டாக் வரல, ஹெட் அட்டாக் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு அவருக்கு. ஆமாம், இதயத்தில் வலி வரல, தலையில் வலி வந்துருச்சு. ஏன்? இந்த பையன் பார்த்தான், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்னை பலத்தினால இடை கட்டுகிறவர், என்னை உறுதியான ஸ்தலத்தில் நிற்க வைக்கிறவர்கள், நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், நான் கையிட்டு செய்கிற இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் முடித்து கொடுக்கிறவர் என்று சொல்லி ஒரு சின்ன கல்லை தூக்கி ஹெட்டில் அடித்தான். ஹெட்டுக்கு வந்தது, அவரு செத்து போனார். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பலத்தின் மேலே யார் வாஞ்சியாக இருக்கிறாங்க, யார் வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கூட அவர் துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக அவர் இருக்கிறார். ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2:4-5. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷர் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்த இருக்கிறது. ஆமா, பவுல் பட்டணங்கள் தோறும் போய் பிரசங்கம் பண்றாரு, நிருபங்களில் பிரசங்கத்தை ஏதி அனுப்புறாரு. அப்போ அவர் ஒரு கன்க்ளூஷன் சொல்றார், ஒரு வார்த்தையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். என்னன்னு சொன்னா, நான் சொல்லுகிற இந்த காரியங்கள், நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற இந்த காரியங்கள் மனுஷனுடைய ஞானத்தினால எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது கிடையாது. அது மனுஷனுடைய ஞானத்தில் வந்திருந்தா உங்களுக்குள்ள விசுவாசம் வளர செய்யாது. இது எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னால், தேவ பலத்தினால எனக்குள்ள இருந்து ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். அதனால தான் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்போ இங்கே மேலே இருக்கிற வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறார், அவர் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவர் ஜனங்கள் மத்தியில் சொன்னாருன்னு சொன்னால், பலவீனத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணாராம், பயத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணாராம், நடுக்கத்தோடு அது பிரசங்கம் பண்ணாராம். ஆனால் அவர் நடுக்கத்தோடு பயத்தோடு பலவீனத்தோடு இருந்தாலும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் அது வல்லமை உள்ளதாக இருந்தது. அது தேவனுடைய பலத்தினால நிரப்பப்பட்டு இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது.
அப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் வேதனைகள், எனக்கும் பாடு, எனக்கும் பலவீனம், எனக்கும் குறைகள் தான். ஆனால் எதையும் பார்த்து நான் பலிபீடத்தில் நின்று என்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தினது இல்லை. காரணம், இந்த வார்த்தைகள் நான் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறபடினால தான் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க தேவ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு மனுஷன் தான் பேசுகிறான், ஆனால் மனுஷனுக்குள்ள இருந்து ஆவியானவர் அவனை பலப்படுத்துகிறார். ஆமேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலனாக அது நிரங்குகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நான் நிரப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் எடுத்தேன். அதில் இந்த வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தை இப்படி சொல்லுது, எனது போதனையும் பேச்சும் வலுறுத்தி சொல்லும் ஆற்றலுள்ள ஞானம் பொரிந்த வார்த்தைகளை கொண்டவனவாய் இருக்கவில்லை. ஆனால் சொல்ல, என்னுடைய போதனையும் என்னுடைய பேச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப ஞானம் பொருந்தின அழகான வார்த்தைகளாம் அது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையே என்னுடைய போதனைகளாக வெளிப்பட்டது. அதற்கு பரிசுத்த ஆவியானவரே சாட்சி அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? தன்னுடைய பிரசங்கம் ஆவியானவருடைய வல்லமையினால் மட்டும்தான் வெளிப்பட்டது. மனுஷனுடைய சரீர எந்த விதமான பலத்தினாலும் அந்த வார்த்தைகள் வெளிப்படலை. அதனால் உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டானது. கரையில் நல்லா தட்டுங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதுமா? சரீரத்தில் எனக்கு பலன் தேவை இல்லையா? சரீரம் என்பது வேணுமா வேணாமா? வேணும். சரீரத்தில் பலன் வேணும். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான வழிமுறைகள் உலகத்தில் இருக்குதுங்களா? இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆத்மாவை சுகப்படுத்தணும்னா ஒரே வழி தான் இருக்குது. உங்களுடைய ஆத்மாவில் பலன் தரணும், ஆத்மாவில் சுகம் அடையணும், ஆத்மாவில் நீங்கள் வல்லமையாக மாறணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழினா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கணும். அப்போ முதல்ல தேவன் தன்னுடைய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு அனுப்பும்போது வெளியில் இருக்கிற சரீர பலத்தில் பலன் கொடுப்பதற்கு பதிலாக உங்களுடைய ஆத்துமாவில் அவர் பலன் கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி அந்த ஆத்துமாவுக்கு அவர் நங்குரமாக இருக்கிறார். என்ன நங்குரம்னு சொன்னால், அந்த ஆத்துமாவில் அவர் கொடுத்த பலன் ஒரு நாளும் என்னது குறைந்து போகாதபடிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நங்குரத்தை போட்டு நிறுத்தின மாதிரி நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ ஆத்துமாவுக்குள்ளார இருக்கிற அந்த பலன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சோர்வுகளை மேற்கொள்ள உதவி செய்கிறதுனால காரியங்களை தட்டுங்களேன். ஆமென். ஏன்னா ஆவியானவர் பலவீனமானவர் கிடையாது. ஆவியானவர் எப்போதும் சோர்ந்து போயிருக்கக்கூடியவர் கிடையாது. ஆவியானவர் வல்லமையானவர், அவர் பலனானவர், அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர், அவர் உறுதியானவர், நிலைத்து நிற்கிறவர். அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆவி எப்படிப்பட்டதாக மாறிடுங்க? அதே போல் உறுதி உள்ளதாக அது மாறிடும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அந்த உலக பலத்தை பெற்றுக்கொள்ள நாடுறாங்க, அதற்காக ஓடுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய நாம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற செய்யணும். நாம் நினைச்ச காரியெல்லாம் நமக்கு நடக்கணும். தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிசாசோடு கூட எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு சொன்னால் மாம்ச பலன் அதற்கு போதாது. காரணம், எத்தனையோ பலவான்கள் எல்லாம் ஒரு சின்ன காரியத்தில் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னுடைய பலன் உன்னை நிலை நிற்க செய்யும். ஆமென். சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார்னு சொன்ன உடனே ஏதோ பரிசுத்த ஆவியானுடைய ஆத்துமால சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறாரு, சமாதானத்தை எனக்குள்ள கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதையும் கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்துமாவை என்னென்ன காரியங்களை தாக்கும், எந்தெந்த பிரச்சனைகள் உங்களை தாக்கும். இப்போ ஒரு சரீரத்தை எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் தாக்குதோ அதனுடைய ஆவிக்குரிய மெத்தடில் ஆத்மாவை தாக்கும். இப்போ உங்களுக்கு வெளியில் சரீரம் இருக்குது, நீங்கள் சட்டை போடாமல் போனால் வெயில் உங்களை தாக்குது, பனி உங்களை தாக்குது, மழை உங்களை தாக்குது. இதே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெயில் உங்களுடைய ஆத்மாவை தாக்குது, மழை உங்களுடைய ஆத்மாவை தாக்குது, இருள் உங்களுடைய ஆத்மாவை தாக்குது. அப்போது வெளியில் இருக்கிற அதே மெட்டீரியலான உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தாக்குதல்களையும் ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவுக்கும் பிசாசு கொண்டு தாக்கும் பொழுது அந்த தாக்குதலில் நம்ம நிலை குலைந்து போய்விடுவோம்.
அந்த தாக்குதலில் நம்ம நிற்க முடியாதபடிக்கு போயிடுவோம். அல்லது அந்த தாக்குதலில் தவறான வழிகளை, தவறான காரியங்களை நான் தேடி போய் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிடுவேன். அப்போ ஆவியார் என்ன சொல்கிறார், அப்பா இப்போ நீ என்ன பண்ணு, காத்துரு, நீ பொறுத்துரு, என்னை நம்பிரு, எனக்குள்ளே இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னோடு கூட இரு, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உனக்கு கண்களை வைத்து, உன் மேலே கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், என்னுடைய ஆலோசனை விட்டு நீ விலகாமல் இரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை உங்களுக்கு பலனாய் வருகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கண்டிப்பு உங்களுக்கு பலனாய் வருகிறது. அவருடைய ஆறுதல் உங்களுக்கு பலனாய் வருகிறது. அவருடைய தேர்தல் உங்களுக்கு பலனாய் வருகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு வேணும். பலன் வேணும்ல? இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது பலன் பெற்றுக்கொண்டு ஓட போறீங்க எல்லாரும். ஆமென், அல்லேலூயா. எபேசியர் எடுங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 15-16. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு பெரிய வாஞ்ச என்ன தெரியுங்களா? அவன் தினந்தோறும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாராம். எபேசு பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்காக எழுதுறாரு, எப்பா நான் டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன்டா. ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷனை பலப்படணும், உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன் பலப்படணும், உங்களுடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்படணும். அதற்காக நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா ஒரு வாஞ்சியான ஒரு ஜெபம். ஆமென். அப்போ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷன்ல நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபித்திருக்கிறாருன்னு சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படக்கூடிய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமா இருக்கும். இல்லைன்னு சொன்னா அவர் நார்மலா ஜெபிச்சிருக்கலாமே. இப்போ நம்ம எல்லாரும் நிறைய பேர் தூக்கத்தில் ஜெபிக்கிறோம், படுத்துன்னு ஜெபிக்கிறோம், தூங்கினு ஜெபிக்கிறோம், பாத்ரூமில் ஜெபிக்கிறோம், நடந்துன்னு ஜெபிக்கிறோம், உட்காந்துன்னு ஜெபிக்கிறோம், அப்படியே ஜெபிக்கிறோம்ல. அப்படியே அவர் ஜெபிச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியம் செய்கிறார். என்னன்னு சொன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் என்னது? அதுக்கு வல்லம் இருக்குது, வல்லம் இல்லை, அதை பற்றிலாம் நான் பேசலை. அது என்ன குறிக்குதுன்னு சொன்னால், அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய பாரம். ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் எபேசு பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பரிசு பட்டணத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான், பாரிஸில் இருக்கிற மாதிரி தான். எங்கள் எபேசில் இருந்தவங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு. இன்றைக்கி போய் பார்த்தா தெரியும், ஃபேத் த மேர். இன்றைக்கெல்லாம் மேருங்க ஃபேத் த மேர். எல்லோரும் அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் கதெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லை என்னங்க? ஆமாம், அதுக்காக ஒரு நாளை வச்சு எல்லாம் போயிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் மற்ற நாளில் அம்மாவை பசி எடுத்தால் கூட விட்டு போடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப போய் எல்லா பிள்ளைங்களும் ஒரே நாளில் போய் அம்மாவுக்கு லட்டு ஒன்று ஜிலேபியும் கொடுத்துட்டு வந்து அடுத்த நாள் பார்த்தா அது ஹாஸ்பிட்டலில் போய் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கோம். ஏன்? ஏறி பூச்சின்னு சொல்லிட்டு. நீங்கள் டெய்லி ஒரு அம்மா போனாலும், வாரத்துக்கு ஒரு அம்மா போனாலும், மாதத்துக்கு ஒரு அம்மா போனாலும் பரவாயில்ல. ஆனால் அம்மாவை வச்சுன்னு காப்பாற்றுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கரைகளை தட்டுங்களேன். என்றைக்கு அம்மாவுக்கு மேலே அன்பாக இருக்கிற ஒரு பிள்ளைகள் பலப்படுத்துறவங்க. பாக்ஸிங்காக ஒரு மனுஷன் தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறான், பாக்ஸிங் பண்ண போகிறான். எப்போ பாக்ஸிங் பண்ண போகிறவன் எப்படி போவான்? ஆமாம், அவர் நல்ல மஸ்கில் ஏற்றி வச்சு நல்லா இப்படி முட்டையாக குடிச்சு, என்னங்க முட்டை பச்சை முட்டைலாம் குடிச்சு போய் அதெல்லாம் வெயிட்லாம் வர போட்டு பார்த்து கரெக்டாக லிமிட்டாக ஏற்றி இறங்கிட்டு எப்படி குத்தணும், எங்கே அடிக்கணும், அது இவனாவது யோசனை பண்ணிக்கிறதோட பின்னாடி இருக்கலாம் அவனை சொல்லுவான், குத்துன்னு சொல்லி எப்படியாவது சொல்லி கிள்ளி அவன் அப்படியே ஆயத்தத்தோடு ப்ரிப்பேராக போகிறான். இல்லை போய் அவன் குத்து சண்டையில் பங்கு பெறுகிறான். உங்களுக்கும் எனக்கும் டெய்லி குத்து சண்டை நடந்துன்னு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அவனாவது ஒரு போட்டிக்கு தான் போகிறோம். நீங்களும் நானும் டெய்லி சண்டை போட்டுன்னு இருக்கிறோம், குத்து சண்டை. அப்போ அந்த குத்து சண்டையில் அந்த பிசாசு கூட அந்தகார லோகாதிபதி நாவலோடு கூட நீங்கள் போராடணும்னு சொன்னால் மிஸ்கிலோசியம், அது தடியாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது, உயரமாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆவிக்குள்ளார, ஆத்மாவுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நான் நிரப்பப்பட்டு இங்கே மிஸ்கிலாசி ஆகணும், இங்கே ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் எனக்கு விரோதமாய் வந்து குத்த வருகிற அந்த பொல்லாத அந்தகார வல்லமையை நானும் நாக் அவுட் பண்ண முடியும், நான் கிக் அவுட் பண்ண முடியும். என்னென்ன பேர்லாம் வச்சுருக்கிறாங்க அதை குத்துறதுக்கு. ஒரு குத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட குத்துக்களை நீங்களும் நானும் குத்த முடியும். அப்போ அதற்கு ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு வேணும். அப்போ அந்த பரலோக ராஜ்யம் தான் உங்களுக்கு எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு டார்கெட். அதை நீங்கள் போய் சேருத்துக்குள்ளார உங்களுக்கு டெய்லி குத்து சண்டைங்க. டெய்லி சண்டை போட்டால் நம்மளால் வாழ முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அது பலத்தினால் இடை கட்டுவதற்காகத்தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய வாழ்க்கையில் தன்னுடைய பலத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் நடத்துகிறார். நல்லா கவனிங்களா, உலகத்தின் பிரகாரமாக பலன் பெற்றவனுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் உள்ளார்ந்த மனுஷனில் பலன் பெற்றவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும்.
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. உலகத்தில் பலன் பெற்றவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரால் பலன் பெற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் சொல்லுங்க. எப்படின்னா, உலகத்தில் பலன் பெற்றவங்கெல்லாம் ஃபேத்தமருக்கு கிஃப்ட் வாங்கின்னு போயிருக்கிறாங்க. ஆனால் உள்ள பலன் பெற்றவங்கலாம் ஃபேத்தோட மேலையும் இங்கே அழைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா கடைகளை தட்டுங்களேன். அம்மாவோட பிள்ளைங்க வந்து இங்கே உட்காந்துருக்கிறாங்க. இங்கே தாங்க நீங்கள் ஆவிக்குரிய பலன் அடையிறீங்க. உங்களுக்கு யாருக்காவது போராட்டம் பிரச்சனை எதுவும் இல்லையா? ஆனால் எல்லாம் சிரிச்ச முகமாக இருக்கிறீங்கல்ல, அதுக்கு காரணம் வெளியில சந்தோஷம் இல்லைங்க, உங்களுக்கு உள்ளார சந்தோஷம் இருக்கிறது. ஆமேன். அந்த உள்ளார இருக்கிற சந்தோஷத்தை யாராலையும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், அந்த சந்தோஷத்துக்கு காரணர் பரிசுத்த ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டுங்களேன். நம்முடைய செயல்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய தீர்மானம் எடுக்கிற விதம், நம்ம நடந்து கொள்ளுகிற விதம், நம்ம பார்க்கிற விதம், நம்ம பழகிற விதம், பேசுகிற விதம், ஓடுற விதம், சம்பாதிக்க போகிற விதம், இது எல்லாமே உலகத்தான் போல இனிமேல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இது கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு சுபாவத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. காரணம், இவைகள் எல்லாம் உங்களையும் என்னையும் நம்பி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கிற பலத்தினால, வல்லமைனால, வலிமைனால. நல்ல காரங்களை தட்டுங்களேன். என்னதான் ஒரு மனுஷன் பலனா இருந்தாலும், நான் ஒரு சில காரியம் எழுதி வைக்கிறேன் பாருங்க. சாத்தானுக்கு எதிராக அவனால போராட முடியாது, பாவத்தை ஜெயிக்க அவனால முடியாது, சாட்சியா வாழ அவனால முடியாது, கர்த்தருக்காக ஓட அவனால முடியாது, கர்த்தருக்காக உழைக்க முடியாது, ஏங்க கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு கூட அவனால முடியாது. ஆனா எவ்வளோ குறைவுகள், எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நீங்க நிரப்பப்படும் பொழுது ஏராளமாய் தாராளமாய் இதை எல்லாவற்றையும் நீங்க கர்த்தருக்காக செய்வீங்க. அதுக்காகத்தான் அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நல்ல கரைகளை தட்டுங்களேன். அதனால பாருங்க, அதே பவுல் தான் நமக்கெல்லாம் ஒரு நல்ல டீச்சர். பாருங்க, வைராக்கியம் ஒரு வார்த்தை சொல்றார். 2 கொரிந்தியர் 4:16. அந்த வார்த்தையை வாசிங்களேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. ஆமென். அவர் இங்க சொல்றாரு பாருங்களேன். ஆனபடினால் என்ன அர்த்தம்னாக்கா, உலகத்துல ஒரு வகையான பலன் இருக்குது, ஆவிக்குரிய எங்களுக்கு ஒரு வகையான பலன் இருக்கிறது. ஆனபடினால அவர் சொல்றாரு, நாங்க வந்து சோர்ந்து போகவே மாட்டோம். அப்ப யாருன்னா சோர்ந்து போறீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினுடைய பலன்ல நீங்க ஏதோ இன்னும் கொஞ்சம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் சொல்ற, நான் சோர்ந்து போக மாட்டேன். சொன்னது யாருங்க? பவுலை படிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களை என்னையை விட போராட்டத்தில், அவருக்கு பேரே போராட்டம் அப்படின்னு வச்சோட நல்லா இருக்கும் பொழுது, அவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் இருந்த மனுஷன் சொல்ற, நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏன் தெரியல, என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சத்துரு வந்து எங்களை தாக்குனாலும், வெளியில இருக்கிற புறமான மனுஷனுக்கு தான் அவன் தாக்குதலை கொடுக்க முடியுமே ஒழிய, உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனுஷன் பாதுகாப்பாக இருக்கிறான், சுகமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், கர்த்தருக்குள்ள வைராக்கியமா மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறான். ஆகவே சோர்ந்து போகவே நான் மாட்டேன். ஏன்னா என்னுடைய உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினால பலத்தின் மேல பலன் அடைந்து அவர்கள் சீயோன் என்கின்ற சபையில ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறார்கள். நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்ப தன்னுடைய சரீரமே அழிந்து போனாலும், சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் அழிந்து போனாலும், என்னுடைய ஆத்துமா பலத்தோடு இருக்கிறது. என்னுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து அசைவாடி உறவாடி கொண்டிருக்கிறபடினால நான் சோர்ந்து போகவே மாட்டேன். யோபு தாங்க அதுக்கு நல்ல உதாரணம். யோபுனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தை பார்த்தா, இனி அந்த சரீரம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அவன் மறுபடியும் மனுஷன் ஆவான் என்கின்ற ஒரு நம்பிக்கையே கிடையாது. அப்படியே அவன் மனுஷன் ஆனாலும் அவனுடைய பொண்டாட்டி பழைய அன்போடு வந்து அவனை அன்பு செய்வான்னு தெரியாது. அப்படியே அன்பு செஞ்சாலும் இறந்து போன 10 பிள்ளைங்களையும் பெற்றெடுக்க அவனுக்குள்ள வல்லமை பெலன் இருக்கும் என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த யோபு தன்னுடைய சரீரம் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகக்கூடிய பலத்தினால அவன் நிரப்பப்பட்டபடினால அவன் சொல்றான், நான் சோர்ந்து போவது கிடையாது. நல்ல கரைகளை தட்டுங்களேன். யோபை பற்றி பார்க்குறோம், யாரை பற்றி பார்க்குறோம். நாளைக்கு உங்களை பற்றி உலகம் அப்படித்தாங்க சொல்லணும், என்னை பற்றி உலகம் அப்படித்தான் சொல்லணும். இந்த மனுஷன், இந்த மனுஷி எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் வந்து சபையில் ஆராதிக்கிறவங்க அங்கே கிடையாது. அப்படின்னு ஆராதிக்க மாட்டீங்கன்னு கிடையாது, அப்பவும் ஆராதிப்பீங்க. ஆனால் ஒரு பாடு, ஒரு பலவீனம், ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டம், மரணமே நெருங்கிறதா இருந்தாலும் சபையில் வந்து நான் மறிப்பேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இந்த ரகபத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளியில் இருக்கிறவங்க உங்களை என்னைய பார்த்து சாட்சி சொல்லணும்.
நான் ஆமென்னு சொல்லி கையை தட்டிக்கணுமே. அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, யாரு வந்து கேட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான பலன் என்னுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்புக்கு ஒத்த பலனுங்க. காண்டா மிருகத்தினுடைய பலன் அது கொம்புல தான் இருக்கும். ஆனா உருவம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஆமா, அவ்வளோ பெரிய உடம்புல இவ்வளவு பெரிய கொம்பு தாங்க பலன். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு பெரிய மாம்சம் மலையா இருந்தாலும் உள்ள இருக்க சின்ன கொம்பு, அதுதான் அந்த கொம்பு தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் பிசாசை குத்துறதுக்கு பயன்படுத்துகிறது. உங்களுடைய பிரச்சனைகளை குத்துறதுக்கு பயன்படுத்துகிறது. உங்களுடைய அழுகை, போராட்டம், பாடுகளை குத்துறதுக்கு பயன்படுத்துகிறது. அப்ப அந்த காண்டா மிருகத்தினுடைய கொம்புக்கு ஒத்த பலன் ரவுண்ட் அடிச்சுன்னு தான் கிடைக்காதுங்க. சண்டேல சமூகத்துல காத்திருந்தா மட்டும்தான் கிடைக்கும். காரங்களை நல்லா தட்டுங்களேன். ஆமேன். மான் கால்கள், ஆமேன், உங்களுக்கு உண்டாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மான் கால்களை போல உங்களுடைய கால்களை உயர்ந்த ஸ்தலங்களில மலை மேல ஏறும்படிக்கு கர்த்தர் செய்து உங்களை தன்னுடைய பலத்தினாலே இடை கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். அதெல்லாம் தாவீது சொல்றான், வாசிக்க வேணாம். சங்கீதம் 138:3 நான் கூப்பிட்ட நாளில கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருள பண்ணி என்னுடைய ஆத்துமாவில் அவர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கரையில தட்டுங்க. என்னுடைய சரீரத்தில் பலன் கொடுத்தார் சொல்லல, என்னுடைய கைகளில பலன் கொடுத்தாருன்னு சொல்லல. மாறா அவன் சொல்றான், என்னுடைய ஆத்துமாவில் அவர் எனக்கு பலன் கொடுத்தார். அப்ப இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, அந்த பலனை தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆத்துமாவில் கர்த்தர் கொடுக்க போறார். நல்ல பலத்தினால நீங்க நிரப்பப்பட்டு இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே பலவீனமான காரியங்கள் உங்களை மேற்கொள்ளும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளும். வரும் பிரச்சனைகள், வரும் போராட்டங்கள், வரும் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்காத ஒரு தடை வரும். அப்போ நீங்கள் இந்த கொம்பின் மேலே ஆசைப்பட்டு கொண்டு இந்த கொம்பு உறுதியாக பற்றி கொண்டு இருக்க போறீங்களா? அல்லது மனுஷனுக்கும் பேர் கொம்பு தான், மனுஷனை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். மனுஷனை பிடித்து கொண்டீங்கன்னா அந்த கொம்பு உங்களை ஒரு நாள் திரும்ப குத்தும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பலத்தினால நீ இடைக்கட்ட பண்ணபடிக்கு காத்திரு. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால இடை கட்டப்பட்டு பலன் நடந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் பைபிளில் இருக்குது. எல்லாம் தெரிந்தானுங்களே, நிறைய பேர் இருக்குது. ஆனால் பேரே எழுதப்படாத பலத்தினால இடை கட்டப்பட்ட ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு அம்மாக்களின் தினம், வாரம்லாம் கிடையாது, தினம். இன்னைக்கு அம்மாக்கள் தினம். டெய்லி ஐயாவை தான் பார்த்துன்னு வந்தோம். இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தா அந்த அம்மாவுடைய பேரே எழுதல. ஆனால் அந்த அம்மாவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் உலகத்தில் எந்த அம்மாவாலையும் செய்ய முடியாது. ஆமேன். அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? யாரா கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆனால் ஒரு அன்னை தெரசா தான் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 15 அன்னை தெரசா இருக்கிறாங்க. கரங்களை நல்லா தட்டுங்கள. இல்லை, அன்னை தெரசாவுக்கு பேர் இருக்குதா? பேர் இருக்குதுங்களா? அன்னை தெரசான்னு பேர் இருக்குது இல்லைங்களா? இருக்குது. அவங்க பேர் அன்னை தெரசாங்க. ஆனால் நான் சொல்கிற அன்னைக்கு பேரே கிடையாது. அந்த அன்னையை பற்றி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி அன்னையர் தினம் பாருங்கள். அப்போது ஏன் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இந்த மெசேஜ் எடுக்கும்போது எல்லாருக்கும் பேரோடு எழுதி பலன் பெற்றாங்க. ஆமேன். இப்போ இந்த செய்தி முடிக்கும் போது இந்த அம்மாவுடைய பேர் ஏன் ஆண்டவர் எழுதாமல் வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கும் புரிய போகுது. ஆமேன். இப்போ எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியமும் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற அம்மாவே புகழப்படுவாள். இங்க பேர் போட்டுக்குதா? பேர் போடல. யாரோ ஒரு அம்மா கர்த்தருக்கு பயப்படுகிற அம்மாவா அவங்க இருக்கிறாங்க. அந்த அம்மா எல்லாராலையும் புகழப்படக்கூடிய அம்மாவா இருக்கிறாங்க. ஆமேன். அப்போ அந்த அம்மா இன்னைக்கு பலன் பெற்றுக்கொண்டு என்னென்ன காரியம்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காரியங்களை இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியுமா? அது செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசீர்வாதம் அம்மா. அப்படிதாங்க. உலகத்தில் நீங்கள் போய் யூடியூப்ல தட்டி பார்த்தீங்கன்னா அம்மாவை பிடிச்சி லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கும், பழமொழி இருக்கும், கவிதை இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம சின்ன பசங்க, நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள அவங்க அம்மா பற்றி சொல்லுங்கன்னு சொன்ன கவிதையாக வச்சுருக்கிறாங்க எல்லாரும்.
ஆமேன். இப்போதான் நான் புரிஞ்சினேன், ஏன்டா நம்ம இதை சொல்ல வச்சோம். நீங்கள் அதை கேட்பீங்க, என் பிள்ளையா இதை எழுதியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளோ அன்பும் ஆசையும் இருக்குது. அதை சொல்லுறதுக்கு அவங்களுக்கு சரியான நேரம் இல்லை. அந்த நேரத்தை இன்றைக்கி ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அப்போ ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசீர்வாதம் அம்மா இல்லை. நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், கணவன், பெரியவங்க, இவங்க எல்லாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கணும்னு சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் அம்மாவாக தான் இருக்க முடியும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஒரு அம்மா அந்த வீட்டை இடிக்க முடியும், ஒரு அம்மா அந்த வீட்டை கட்ட முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஞானமுள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள். அப்போ வீட்டை கட்டுறாள்னா எல்லாம் சிமெண்ட்டையும் மண்ணி எடுத்துன்னு போய் கட்ட போகிற அந்த வீட்டையா? அது கிடையாது. குடும்பத்தை, மாமியார் எப்படிப்பட்டவங்கன்னு அவளுக்கு தெரியும், மாமனாரை பற்றி தெரியும், கணவன் சுடுமிஞ்சி ஆணை பற்றி தெரியும், பிள்ளைகளை பற்றி தெரியும், நாத்தனாரை பற்றி தெரியும், மச்சினாரை பற்றி தெரியும், இல்லை எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு இந்த அம்மா கிட்ட இப்படி தான் நடக்கணும், இந்த ஐயா கிட்ட இப்படி தான் நடக்கணும், கணவன் கிட்ட இப்படி தான் நடக்கணும் என்று சொல்லி அவளுக்கு அந்த எல்லா வழிமுறைகளும் தெரிஞ்சு அவன் அந்த குடும்பத்தை கட்டுகிறவளாக அவர் இருக்கிறார். ஞானமுள்ள ஸ்திரீ. அப்போ அது ஸ்திரீயாக இருந்தாலும் அவளும் ஒரு அம்மா இல்லை. அப்போ அந்த அம்மாவுடைய முதல் உலகமே அந்த குழந்தை தான். அந்த குழந்தையினுடைய முதல் ஹீரோயினி யாருங்க? ஆமாம், நிறைய பேர் ஹீரோயினியை வெளியே தேடினுக்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஹீரோயினி இருக்கிறாங்க. உங்களுடைய அம்மா தான் உங்களுடைய ஹீரோயினி. ஆமேன். கடல் எல்லாம் தட்டுங்களேன். ஆனால் இப்போ அம்மா ஹீரோயினின்னு சொல்லி அதுலேயே தலைச்சிடக்கூடாது. ஆமேன். அம்மாவையும் கொடுத்த எல்லாருக்கும் ஒரு நம்பர் 1 ஹீரோ இருக்கிறாருங்க. யாருங்க? அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களுக்கும் எனக்கும் அம்மாவை கொடுத்தார். இன்னைக்கு அம்மாக்கள் நாள் கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறேன், ஆனால் அதே நீங்கள் செய்தியை எடுத்துக்க கொள்ளக்கூடாது. ஆமேன். சரி, இப்போ பாருங்களேன், அந்த ஒரு குடும்பத்தில் அம்மா தான் ஒரு முக்கியமான பாத்திரமாக இருக்கிறாங்க. அம்மா தான் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு போதித்து அவங்க நடத்துகிறாங்க. நீதிமொழிகள் ஆரம்பிக்கும் வாசிக்கும்போது முதல் வசனம் சொல்லுது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதிக்கிறாள். அவனுக்கு அவங்க டீச் பண்ணுறாங்க. ராஜாவாக இருக்கிறான் ஒருத்தவன், அவனுக்கே அவங்க அம்மா டீச் பண்ணுறாங்க. ஆமேன். அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா எவ்வளோ பெரிய அம்மா, ஆனால் ஏன் அந்த அம்மா பேரை போடல? ஓகே, இப்போ இந்த அம்மா அவனை குறித்து சொல்லினே வராங்க. சொல்லின்னு வரும்போது தான் எதிர்காலத்தில் உனக்கு வரப்போகிற மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டவளாக இருக்கணும், உன்னுடைய நீ வாலிபத்தை நீ எப்படிலாம் எழுந்துடக்கூடாது, உன்னுடைய வாலிப நாட்களை நீ எப்படி நடந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா தன்னுடைய மகனுக்கு அவள் சொல்லி கொடுக்குறான். ஆனால் இங்கே அவளுக்கு ஒரு பெண்ணை குறித்து தான் சொல்ல போகிறா. ஆனால் சொல்லுறது யாருங்க? ஒரு அம்மா. அப்போ அந்த அம்மாவா இந்த அம்மாக்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறீங்க, இன்னும் இருக்கணும் என்று சொல்லி தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் அம்மாக்களாக இருக்கக்கூடியவங்களை எப்படி பலப்படுத்துகிறார், இது ஒரு செய்தி மாதிரியில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பேர் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீதிமொழிகள் 31:10 31 வரை உள்ள வசனங்களை அவங்க வாசித்தாங்க. சகோதரி வந்து வாசித்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்க அந்த வார்த்தைங்களை? அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை எந்த ஒரு அம்மாவாலையும் செய்யவே முடியாது, எந்த ஒரு பொண்ணாலையும் அவ்வளோ வேலையை செய்ய முடியாது. வீட்டுக்கு போயிட்டு 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அம்மாவாலையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வேலைகளையும் செய்யவே முடியாது. அவ்வளோ பலன் அவளுக்கு கிடையாது. ஆனால் இந்த லேமுவேலுடைய அம்மா சொல்லுகிற இந்த ஸ்திரீ எல்லா வேலைகளையும் அவள் செய்தால, அதற்கு ஒரு பிரதானமான காரியம் இருக்கிறது. அது என்ன காரியம்னு சொன்னால் அதுதான் 30வது வசனம் பிற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அந்த ஸ்திரீ இவ்வளோ வேலைகளை செய்தால அது தன்னுடைய சொந்த பலத்தினால கிடையாது. இந்த ஸ்திரீ இவ்வளோ வேலைகளையும் செய்தது கர்த்தருடைய பலத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவளாக அவள் செய்திருக்கிறனால கரைகளை தட்டுங்களேன். இப்போ இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். ஒரு பொண்ணுக்குள்ளார கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னாலே, ஞானம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர், ஞானத்தின் ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து உட்காந்துக்கிறார். இப்போ உட்காந்துங்கன்னு அந்த பெண்ணுக்குள்ளார பலப்படுத்துகிறார். அந்த பெண்ணை வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார், அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னென்ன காரியங்களை நீ செய்யணும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அந்த பொண்ணுக்கு அவர் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ பலவீனமான ஒரு பொண்ணு இவ்வளோ வேலைகளையும் செய்யவே முடியாமல் இருக்கிற ஒரு அம்மாக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வந்து இவ்வளோ வேலைகளையும் நேர்த்தியாக செய்ய வைக்கிறார். செய்ய வைக்கிறது மாத்திரமல்ல, செஞ்ச அந்த மகளை, அந்த அம்மாவை அவர் பாராட்டவும் செய்கிறார். ஆமென்.
அப்போ இன்றைக்கும் பாருங்களேன், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவை அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய அம்மாவை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்களுடைய வேலை குடும்பத்தில் அப்பாவை விட அதிகமாக இருக்கும். அந்த அம்மாக்கள் தான் அந்த வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் அவங்க பார்த்துக்கொள்கிறாங்க. கணவனை காலையில் எழுந்துச்சு கவனிக்கிறதுலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்பாக வீட்டை கதவு பூட்டிட்டோமா பூட்டலையா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த மனைவி செய்கிறாங்கல்ல. நான் நிச்சயமாக யோசனை பண்ணி பார்த்துருக்குறேன், எந்த கணவனாவது உட்காந்து என்னுடைய மனைவி இவ்வளோ வேலை செய்கிறாள, இந்த பலன் எங்கேருந்து வந்தது? யோசனை பண்ணி பார்த்துருக்குறீங்களா கணவர்மார்கள்? நான் அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம இங்கேருந்து போனோன்னே ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு கணப்பையில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீ கொடுமா அப்படின்னோடனே அவங்க அப்போ தான் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஒரு டீயை போடுவாங்க. டீ மட்டும் போட மாட்டாங்க, கூடவே ஒரு கேசரியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்றீங்களான்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம உட்காந்து அடுத்த வேலையை ஊழியத்தை தான் பார்த்து நிற்போம். அவங்க பார்த்தா நம்ம வாசனை நல்லா கம்மன்னு ஏறும். என்னடாண்ணா கோழி எடுத்து வெட்டுறது, அரைக்கிறது, சாந்த அரைக்கிறது, போட்டு வச்சுட்டு கரெக்டாக 8:30 மணிக்கு எங்கே வந்து சாப்பிடுங்க. நம்ம யோசிப்பேன், என்ன தாண்டா இவங்க நம்ம கூட தானே வந்தாங்க. நான் இப்போ தான் ஒரு 20 நிமிஷத்து வீடியோ தான் எடிட் பண்ணியிருக்கிறேன். அவங்க இதுக்குள்ளே கோழியை பக்காவை எடிட் பண்ணி குழம்பா வச்சு வீடியோவை சொர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சின்னு இருப்பேன். அப்போது என்னுடைய மனைவியை பற்றி தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய மனைவிகளை பற்றி என்னங்க முதல் இனிமேல் நீங்கள் நீதிமொழிகள் 31 நீங்கள் தான் இனிமேல் எழுத போகிறீங்க. ஆமேன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். சரி, அப்போ இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த பொண்ணு முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவங்க, ஞானத்தினால நிரப்பப்பட்டவங்க. அதனால இவ்வளோ வேலைகளையும் அந்த அம்மாக்கள் செய்கிறாங்க, இந்த அம்மாக்களும் செய்கிறாங்க. நல்லா கரங்களை தட்டுங்களேன். இப்போ இந்த அம்மாக்கள் இவ்வளோ வேலைகளை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பெலன் வேணும்ல. அந்த பெலன் எங்கே வெளியில் இருக்கிறத அவங்க தேடிக்கொண்டு இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்பட்டபடினால அந்த பெலன் என்கின்ற ஞானம் ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்துட்டபடினால வசனம் 17 சொல்லுது பாருங்க, தன்னை பெலத்தினால இடை கட்டி கொண்டாலாம். எந்த பெலத்தினால இடை கட்டி கொண்டாள்? பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த ஞானத்தின் பலத்தினால அவ இடை கட்டி கொண்டு இப்போ ஒரு காரியம் செய்யறா. தன்னுடைய கைகளை பலப்படுத்துகிற. நல்ல கரங்களை தட்டுங்களேன். தன்னுடைய கைகளை அவ பலப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அவ எழுந்து தன்னுடைய வேலைகளை அவ செய்யறா. நீங்க வீட்டில் போயிட்டு 10 to 31 நிதானமா வாசிச்சு பார்த்து அதுல அந்த பெண்ணுடைய குணங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க. இப்போ அந்த அம்மா பலத்தினால எடை கட்டி கொண்டாங்க. எந்த பலத்தினால எடை கட்டி கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உண்ட பலத்தினால அவங்க கட்டி கொண்டாங்க. இப்போ அதனால தான் அந்த ராஜாவுக்கு லெமுவேலுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பாப்பா கர்த்தருடைய ஞானத்தினால கர்த்தருடைய பலத்தினால இடை கட்டுறால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் உலகத்திலேயே குணசாலியான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா நீ தாயா ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. 10வது வசனம் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. பாருங்க, அந்த ஸ்திரீக்கு ஒரு விலை இருக்கிறதுங்க. ஆமேன். அந்த விலை முத்துக்களை விட உயர்ந்தது அப்படின்னு சொன்னா ஏதோ அந்த பொண்ணு காசு கொடுத்து கடையில் வாங்குற அந்த அர்த்தம் இல்லை. முத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வளர் இருக்கு, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு கனம் இருக்கு, அதுக்கு ஒரு புகழ் இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, அந்த முத்தெல்லாம் குணம் நிறைந்த ஒரு பொண்ணுக்கு முன்னாடி சாதாரண கண்ணாடி கல்லு போல. அப்போ குணசாலியாகிய ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்குதுல்ல. இப்ப பதில் யார் சொல்ல போறா? ஆமா, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிச்சபடினால நீங்க தான் ராஜா. கரையில தட்டுகள் நல்லா. ஏன் தெரியுங்களா? குணசாலியான ஒரு பொண்ணை முத்துக்கு கூட ஆண்டவர் ஒப்புக்கிறான்னு சொன்னா இங்க அந்த ஹீரோவுக்கு ஒரு வேலையும் கிடையாதுங்க. செய்யறது எல்லாம் ஹீரோ தான். இவர் உட்காந்து ஆயா இருக்கிறாரு, இவங்க ஆயாவை கூட கவனிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு அதை பார்க்குறோம். அப்ப அந்த குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறது யாரு? நம்ம இன்னைக்கு அம்மாக்களை பத்தி பார்த்துன்னு வரோம். ஒரு அம்மாவா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு கணவனுக்கு அவங்க எப்படி இருக்கணும்? மனைவியா இருக்கணும். அப்போ அந்த கணவனை அன்பு செய்கிறதில்ல, கணவனை நேசிக்கிறதில்ல, கணவனு கூட இணக்கமாக இருக்கிறதில்ல, கணவனு கூட ஒருமனப்படுகிறதில்ல, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் ஒரு குழந்தை. கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு குழந்தை வந்துடாது. அப்படி அந்த குழந்தை வந்தாலும் அவனுடைய அருமை தெரியாது. மாறா கணவனுடைய அன்பு மனைவனுடைய அன்புக்கு அடையாளம் தாங்க ஒரு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய அந்த அம்மா பெற்றுக்கொண்டான்னு சொன்னால், குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த மனைவிக்கு
அம்மா அதனுடைய கணவனுடைய ஞாபகம் வரும். அப்பாவா இருக்கிறவர் இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த அம்மாவுடைய ஞாபகம் வரும். எங்களுடைய அன்பினுடைய பரிசு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு. நல்ல கரங்களை தட்டுங்களேன். எப்படி ஒரு குழந்தைய பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஒரு gift ஞாபகம் வருதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு யோசிக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்த கிஃப்ட்டுகளிலே பிரதானமான gift இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாருன்னு சொன்னா, இவரை அனுப்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளோ செய்திருப்பார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு கூட அன்னையர்களை நம்ம ஏதோ புகழுறோம், பாராட்டுறோம். அதனுடைய நோக்கம், இந்த அன்னையர்களை இந்த சபைக்கு கொடுத்தாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக என்று சொல்லி நம்ம காரியங்களை கட்டணும். ஆமென். அப்போ வரப்போகிற அந்த குணசாலி ஆகிய அந்த பெண்ணு தான் தன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக நடத்தக்கூடியவளாக இருக்கிறார். அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறான்னு சொன்னா, அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அந்த ஸ்திரீ ரொம்ப ஞானம் உள்ளவளா இருக்கணும். அப்படிப்பட்டவளை தான் நீ தேடி கண்டுபிடி என்று சொல்லி இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் நமக்கு தேவனுடைய கிருபையினால அப்படிப்பட்ட பெண்களை தான் கர்த்தர் நமக்கு குணசாலியாக கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய சபையில் அம்மாக்களாக இருக்கிறார்கள். உலகம் சூப்பர் மாமை தேடின்னு இருக்குது, ஆனா ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் மாமை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு கரையில தட்டுங்களேன். உலகம் சூப்பர் நேச்சுரல் மாமை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனா அங்க சூப்பர் ஸ்பிரிச்சுவல் ஒரு அம்மாவை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட ஒரு பெண், அவளுக்குள்ள எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குன்னு சொன்னா, அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு மதிப்பு மிக்கவளா இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க 11வது வசனத்தை வாசிங்க டக்குன்னு. அவள் புருஷனுடைய இதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. வசனம் சொல்லுது பாருங்க. இவ எவ்வளவு குணசாலியான ஒரு பொண்ணுன்னு சொன்னா, அந்த வீட்டுக்காரன் அந்த அம்மாவை டெய்லி லவ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமா, நம்புறானான்னு அர்த்தம். லவ் பண்ண தான் நம்ப முடியும், லவ் பண்ண நம்ப முடியுமா? முடியாது. அப்போ அந்த ஸ்திரிய கணவன் நம்புறான். என் மனைவி எது செய்தாலும் அது இந்த குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரே நாள் அந்த எண்ணம் வந்துருமா அவனுக்கு? இல்லை. திருமணமான நாள்ல இருந்து கணவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளா நடக்கிறா, கணவனை புரிந்து கொண்டவளா நடக்கிறா, பணிவிடை காரியங்களை ஒழுங்கா செய்கிறா, தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறா. குழந்தை பிறந்தவனே அந்த குழந்தைக்கும் சேர்த்து வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவளா அவ இருக்கிறா. அதனால தான் வசனம் சொல்லுது, அவனுடைய சம்பத்து குறையாது. சம்பத்து, சில பெண்கள் வந்தாலே சம்பத்து, சில பெண்கள் வந்தா சம்பத்து குறையும். சம்பத்துனா ஏதோ சம்பத்து பேரு கிடையாது. சம்பத்துனா ஆஸ்தி, சொத்து, பணம், வசதி வாய்ப்புகள். ஆனா சில பெண்கள் வந்தா சம்பத்து கூடும். ஆமேன். அப்ப அந்த மாதிரி பெண்ணா நீங்க தான் இருக்கணும். கணவனும் இல்லாம குறை சொல்லி நிற்க கூடாது. இன்னைக்கு மனைவிகள் டார்கெட். ஆமேன். அப்ப மனைவிகள் அப்படிப்பட்ட ஒரு மனைவிகளா இருக்கணும். ஆமேன். இப்ப ஞானமுள்ள அவ ஸ்திரியா இருக்கிறா, தன்னுடைய ஞானத்தை தேவ ஞானத்தோடு வைத்துக்கொண்டு பலப்படுத்துகிறவளா இருக்கலாம். அவள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாய் மற்ற பெண்களை விட மேன்மையானதாக இருக்கிறது. நம்ம எப்போதும் கணவனை குறை சொல்லுவோம், மாமியாரை குறை சொல்லுவோம், பிள்ளைகளை குறை சொல்லுவோம், கூட இருக்கிறவங்களை குறை சொல்லுவோம். ஆனால் நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன் என்பதை அந்த குணசாலியான பெண் ஒவ்வொரு நாளும் அறிந்தவளா அவ இருக்கிறா. அவ செய்கிற வேலையை பாருங்களா. 15 வசனம் வாசிக்க டைம் இல்லை. 15 அதிகாலையில் இருட்டோடு எஞ்சிக்கிறாளாம். அப்போ நான் எல்லாம் 3 மணிக்கு எஞ்சி சொல்கிறாரு அவங்கள ஆண்டவர். எல்லாம் 4லேருந்து லைட் எல்லாம் போட்டு 2 மணில எஞ்சி உட்காந்துன்னு நான் தான் குணஸ்தாலி ஸ்திரீ, அந்த அர்த்தம் இல்லை. அதிகாலையில் இருட்டோடு எந்துக்கிறான்னு சொன்னால் அவன் ஜெபிக்கிறவளா இருக்கிறா. முதல்ல காலையில் எது ஜெபிக்கிறவங்களா இருக்கிறா. குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறவரா இருக்கிறா. தொடர்ந்து அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்களுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுறாளாம், சம்பளம் கொடுக்குறான். இப்போ நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போல. இப்போ அவ அதிகாலையில் எழுந்திருக்கிறாள், அதற்கு பலன் கொடுக்கறது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் தான். இரவெல்லாம் அவ ஒரு வேலை லேட்டாக கூட படுத்துருக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு படுக்கும்போது 11 மணி ஆயிட்டு இருக்கும். ஆனால் காலையில் ஒரு 6 மணிக்கு எஞ்சி ஜெபிக்கிறாங்கல்ல, அந்த பலன் யார் கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த அம்மாவுடைய சரீரம் வெளியில பலவீனமா தான் இருக்கும்,
சோர்ந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள பலன் உண்டாகி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறாங்க. வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவள் கண்டாடைவா. கட்டாயம் கண்டாடைவாங்க, ஏமாத்தவே மாட்டார் ஆவியானவர். அப்போ வந்து அந்த நாளுக்குரிய பூரண பலத்தையும் அந்த ஸ்திரீக்காக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் எபேசியர் 3:16 சொல்லுது, உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள நீங்க என்ன பண்ணணுமா? பலப்படணும். ஏன்னா வெளியில இருக்கிற பலன் உங்களை சோர்வுக்கு தள்ளிடும். ஆண்டவர் சொல்றார், சரீரமும் பலவீனமானது, ஆனால் ஆவியும் உற்சாகமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய சரீரம் பலவீனமாக இருந்தால் கவலைப்பட வேணாம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுங்க. எங்கே போனாலும் பாஸ்டர் அதை தான் டார்கெட் பண்ணுறாருன்னு சொன்னால், என்னுடைய வேலையே அதுதான். அதுக்காகத்தான் இந்த செய்தி. எங்கே வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் நிற்கும். ஆமேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பலன் அதிகமாக இருக்கும். 18வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி பகுதி சொல்லுது, இரவிலே அவள் விளக்கு அணையாமல் இருக்கும். அப்போ நிறைய பேர், ஓ இந்த அம்மா ஊர் சுற்றுற பொண்ணு பொழுது நைட் லேட்டாக வந்து 2 மணிக்கு வந்து லைட்டை போட்டு உட்காந்துக்கிறதுன்னு அந்த அர்த்தம் இல்லை. இங்கே விளக்குன்னு சொன்னால் இந்த விளக்கு கிடையாது. விளக்குன்னு சொன்னால் ஞானம், பரிசுத்த ஆவியானுடைய ஞானம். அவள் இரவில் நாளைக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும், நம்மளுடைய கணவனுக்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், மாமியாருக்கு என்ன செய்யணும், மருமகளுக்கு என்ன செய்யணும் என்ற காரியங்களை எல்லாம் அவள் உட்காந்து இரவில் யோசனை பண்ணி அதை தேவனுடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அதற்காக பரிசுத்த ஆவியான இடத்துல அவள் என்ன பண்ணுறா? பலனை கேட்குறா. ஆண்டவரே நாளைக்கு நான் இந்த காரியமாக நான் போகணும், இந்த வேலையாக நான் போகணும் என்று சொல்லி அவள் என்ன பண்ணுறா? தன்னுடைய ஆவியானவர்கிட்ட பலன் அவன் கேட்கிறா. 2வது, விளக்கு அணையாமல் இருக்குது என்பது விழிப்புணர்வின் ஆவியானவர். ஆமேன். எச்சரிக்கையாக இருக்கிறா. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, என்னென்ன தேவைகள் இருக்குது, இந்த காரியங்களை நம்ம தாமதிக்காமல் ஒழுங்காக செய்யணுமே என்று சொல்லி அவள் செய்கிறவளாக இருக்கிறாள். இதற்கு தேவையான பலத்தை பரிசுத்த ஆவியானவர் அவளுக்கு கொடுக்கிறார். 26வது வசனம் வாசிங்க டக்குன்னு. தன் வாயை ஞான விளக்கு திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. பாருங்க, ஞானமா பேசுறாளாம், தயவா பேசுறாளாம். எப்படி பேசுறா? ஞானமா பேசுகிறாள், அவள் தயவாய் பேசுகிறாள். அப்ப அவளுடைய பேச்சில் எவ்வளோ ஒரு சாந்தம் இருக்கு பாருங்க. இப்போ குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, சண்டை போடுற ஒரு பொண்ணை போய் குணசாலின்னு சொல்ல முடியுமா? கோவப்படுற ஒரு பொண்ணை சொல்ல முடியுமா? இங்கே வெள்ளை காட்சிங்க வாயை திறந்தாலே அந்த அசிங்கமான வார்த்தை வந்துடும். உடனே அந்த வார்த்தை தான், பிள்ளைங்களா இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் அந்த வார்த்தை தான். அவளை போய் குணசாலின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய அம்மாவை நீங்கள் பார்த்துட்டு குணசாலின்னு சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா உங்களை வந்து கடிந்து கொள்ளுதல் வேற, திட்டுவது என்பது வேற, அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது என்பது வேற, கண்டபடி பேசுவது என்பது வேற. அப்போ சாந்தமாக பேசுகிறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா, உங்களை கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொள்கிறாங்களா அப்படின்னு சொன்னால், உங்கள் அம்மா வேதத்தின் பிரகாரம் பலன் பெற்றுக்கொண்ட ஒரு தாய். எபேசியர் 4:29 மட்டும் வாசிங்க, டக்குன்னு முடிக்க போகிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யுங்கள். பேசுங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, பவுல் மூலியமா சொல்றாரு, முதல்ல கெட்ட வார்த்தையை பேசாதீங்க. கெட்ட வார்த்தைன்னு சொன்னோன்னே எல்லாரும் அசிங்கமான வார்த்தை தான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம். அது மட்டும் கெட்ட வார்த்தை இல்லை, விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தை, குறை சொல்லுகிற வார்த்தை, முறுமுறுக்கிற வார்த்தை. ஆமேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தை, இருக்கிறத இல்லைன்னு சொல்லுறது, இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்லுறது, நயவஞ்சகமாக பேசுறது. ஆமேன். மற்றவங்களுடைய இருதயத்தை நோவுற மாதிரி பேசுறது, மற்றவங்களுடைய இருதயத்தை குத்துற மாதிரி பேசுறது, மற்றவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துறது, முணுமுணுக்கிறோம், குறை சொல்கிறோம். இல்லை, குறை சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் விஷயமா இருந்தால் நெய்யை போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்றோம். இல்லை, இதெல்லாம் தப்பு தானே. அடுத்தது தெரியாத ஒரு காரியத்தை தெரிஞ்ச மாதிரி பேசுறது, இது எல்லாமே கெட்ட வார்த்தை பேசுவதற்கு சமம். ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்கிறாரு பவுல் மூலியமா, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. பாருங்கள், அதுக்கு பேர் என்ன வார்த்தைங்க? அப்போ இனிமேல் சகோதரிகள் கவனிச்சிங்க, கணவன்கிட்ட பேசும்போது, மனைவி கிட்ட, சரி பிள்ளைங்கள்கிட்ட பேசும்போது, குறிப்பாக மாமியார் மாமனார்கிட்ட பேசும்போது, குறிப்பாக நாத்தனாருங்கிட்ட, உங்களுக்குலாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல, சொல்கிறேன். இந்த நாத்தனாருங்கிட்டலாம், ஏன்னா இந்த நாத்தனார்லாம் டைம் பாம், மறைஞ்சிருந்த டைம் பாம் அட்டாக் பண்ணுறவங்க. அப்போ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் பேசும்போது நல்ல வார்த்தையை பேசுங்க. மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, மச்சனுங்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தையை பேசுங்க. அவங்கக்கிட்டே நல்ல வார்த்தை பேசணும்னு சொன்னால் புருஷங்கிட்ட எப்படி பேசணுங்க? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். பின்னாடி இருக்கிறவங்கலாம் நல்ல வார்த்தையை பேசணும். மாமியார்கிட்ட, புருஷங்கிட்ட பேசுனா பிள்ளைங்கக்கிட்ட நல்ல வார்த்தையை பேசணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால்
அதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனம் உண்டாகுவதாக அது இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைங்களை பேசுங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மா அப்படிப்பட்ட வார்த்தைங்களை பேசுகிறாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்க, ஆறுதலாக பேசுகிறாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கு. அநேக அம்மாக்களுக்கு ஒரு எண்ணம் இப்படி இருக்கும், நான் ஓடி ஓடி இந்த குடும்பத்துக்காக ஓடா தேயிறேன், என்னை பாராட்ட யாருமே இல்லை, இந்த குடும்பத்துக்காக நான் சக்கரமாக சுற்றுறேன், என் சுற்றுற சத்துக்கு சக்கரத்தை நிறுத்தி 4 வார்த்தை ஆறுதலாக பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்னை யாருமே புகழ மாட்டுறாங்க, என்னை யாருமே பாராட்ட மாட்டுறாங்க, யாருமே என்னுடைய வேலைகளை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் வீட்டுக்காரெலாம் காது கேட்காது போகலாம், நீங்கள் நம்பிக்கை சொல்லலாம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கார தப்பாக நினைக்காதீங்க, வசனம் சொல்லுது அதை அப்படித்தான் நினைப்பீங்க. ஏன் தெரியுமா? மனுஷனுடைய பார்வைக்கு புகழப்படத்தக்கதான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு அன்பு கிடையாது, அதுக்கு முதலாக நீங்கள் எது ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்போ உங்களுடைய கணவனுக்கு தானே செய்கிறீங்க, ஊரில் இருக்கிற எல்லா கணவனுங்க செய்கிறாங்க இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை தான் செய்கிறீங்க, உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டை தாங்க நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி வாரி கொட்டினுக்கிறீங்க, அதுக்கு எதுக்கு எப்போ பார்த்தாலும் நானாக வேலை செய்கிறேன், நீங்கள் தான் செய்யணும், அதுக்கு தானே. அப்போ இதில் என்ன வந்து மற்றவங்க பாராட்டணும், பாராட்டும் போது பாராட்டுவாங்க, புகழுவாங்க, காத்துருங்க, ஆமே கரையில தட்டுங்க. ஆனா அப்படி சொல்லிட்டோம்ல, 21 to 25 வரைக்கும் படிக்க வேணாம், வீட்டில் போய் படிங்க. 21 to 25 வரைக்கும் அந்த பெண், நம்ம அந்த அதிகாரத்தை ஒரு நாளைக்கு பார்ப்போம், அவங்க படுற கஷ்டம், அவங்க சிரமம், அவங்க படுற வேலைகள் எல்லாம் நம்ம மனைவிங்களை நம்மளை கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துற மாதிரி இருக்கு இல்லை. அப்போ அந்த சிரமங்களுக்கு மத்தியில் அவ ஒரு சில காரியங்களை தைரியமாக செய்கிறான். 21 எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய பிற்பகுதி சொல்லுது பாருங்க, தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட மாட்டா. தன் வீட்டாரின் நிமித்தமா, யார் நிமித்தமா? வீட்டில் தான் யாரா இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் மச்சனார் நாத்தனார் சித்தப்பா பெரியப்பா எல்லாங்கிறாங்க, அவங்க நிமித்தம் இவங்க குளிருக்கு பயப்பட மாட்டாங்க. அப்போனா அவங்க எல்லாரும் வந்து கிஃப்டாக வந்து அவங்களுக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்துட்டாங்களா? இல்லை, இந்த குளிர் என்பது வேதனை, அவங்க சொல்கிற துன்பமான வார்த்தை, அவங்க கடிந்து கொள்கிற வார்த்தை, தவறாக பேசுகிற வார்த்தை, அவங்க வந்து தவறாக சொல்கிற வார்த்தை, புரிந்து கொள்ளாமல் பேசுறது, நன்மையை தீமையாக சொல்கிறது, என்னத்தை தான் இந்த வீட்டார் சொன்னாலும் அந்த மாதிரியான குளிர்களாம் இவ பயப்பட மாட்டா. காரணம், இவ அவர்களுடைய பலத்தை நம்பி வாழலை, இவ அவளுக்குள்ளார இருக்கிறவருடைய பலத்தை நம்பி வாழுற. கரங்களை தட்டுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால வாழுறபடினால யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய கர்த்தர் என்னை குறித்து குணசாலியான பெண் என்று சொல்லி சாட்சி கொடுத்துட்டாரு, மற்றவருடைய சாட்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவ உற்சாகத்தோடு செயல்படுகிறவளா இருக்கலாம். வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். இப்ப வருங்காலம் அவளுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா அதுமே தெரிஞ்ச மாதிரி அதை நினைச்சு அவ சந்தோஷப்படுறா. இன்னைக்கு இருக்கிற இந்த துன்பம், இந்த லேசான உபத்திரவம் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லன்னு யாரோ சொல்றாங்க. இந்த நெருக்கடி, இந்த கிள்ளிருத்து, இந்த குத்துருத்து, இந்த கொட்டுருத்து, இந்த அடிக்கிறது, திட்டுறது, இது எல்லாம் ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் உனக்கு வரப்போகுது, அதற்கு இது ஒப்பானது அல்ல, நீ காத்துரு, அதை நீ பெற்றுக்கொள்வதற்காக நீ கர்த்தரையே நம்பிரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவளுக்கு யாரு வரும் காரியத்தை பத்தி சொல்றா? ஆமா, யோவான் 14 நம்ம என்ன வாசிச்சோம் இன்னைக்கு? 16:13 அவர் வந்து வரும் காரியங்களை உங்களுக்கு குறித்து நினைப்பூட்டுகிறார். அப்ப இந்த அம்மாவுக்குள்ளார ஆவியானவர் இருக்கிறாருங்க என்று சொல்றாரு, நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு காலம் உண்டு, உன்னுடைய கரத்துல உன்னுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கி இருக்கும், உன்னுடைய கணவனால நீ புகழப்படுவ, உன்னுடைய மனைவியால நீ, உன்னுடைய மாமியாரால நீ போற்றப்படுவ, வேற என்னென்ன உறவுகள் இருக்குதோ அவங்க அத்தினியாலையும் நீ போற்றப்படுவ. காரணம், நீ குணசாலி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டுங்களேன். அதற்கு வரும் காலத்தை குறித்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நான் உனக்கு தேவையான பலன் கொடுப்பேன், இந்த உபத்திரவத்தை இன்னைக்கு தாங்கி கொள்ள தேவையான பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ கலங்காதே அப்படின்னு சொல்லி அவளுக்கு உள்ளார இருந்து ஆறுதல் கொடுக்குறான். கணவன் கூட பாருங்களேன், அவருக்கு வேலையில் 1000 டென்ஷன், அவர் மனைவி கிட்ட அன்பா பேச முடியாத சூழ்நிலையே வரும். கணவன் வந்து இப்படி டக்குன்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, அவர் சிங்கமாக மாற மாட்டார், சிங்கத்தை போல என்ன பண்ணுவார், டக்குன்னு மாறிடுவார். ஆனால் அப்போ நீங்கள் அங்கே என்னவா மாறிடணும், நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறிடணும். ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நேரம் வரும். உன் மேலே தப்பு, என் மேலே தப்பு வரும், நீ செஞ்சு தப்பு, நான் செஞ்சு தப்பு வரும், இது எல்லாம் வருங்க. குடும்பம்னு சொன்னால் அப்படியே நேர்கோட்டில் லீன் கோடு போட்ட மாதிரி போயின்னு வச்சுங்களேன்,
அப்படியே போய் டக்குன்னு எட்ட பத்தில் பள்ளமாக கீழே வந்துடும். அப்படி கிடையாது. அப்படி இறங்கும், அப்படி ஏறும், அப்படி இறங்கும், அப்படி போவோம். புல் வரும், என்ன பார்த்தா மழை வரும், வெள்ளம் வரும், கல் வரும், காடு வரும், எதோ வரும். ஆனால் மனைவியும் கணவனும் பிடிச்சின்னு அப்படி ஜாலியாக நடந்து போகும்போது இந்த கல் முன்னும் பல் எதுவும் நமக்கு டிஸ்டர்பே பண்ணாது. காரணம் அந்த 2 கையை பிடிச்சிருக்கிற கை கூட 3வது ஒரு கை அது பிடித்து கொண்டு உங்களை நடக்க பழகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தேவைதான் பரிசுத்த ஆவியானவருடைய பேலன். கடைசி ஒரு வார்த்தை மட்டும் பார்க்க போகிறோம். 31:25. அவள் உடை அவள் பலமும் அலங்காரமா இருக்கிறது. ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மனைவி போகிற ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாரு. அந்த மனைவினுடைய ட்ரெஸ்ஸு பலமாக இருக்குதான், அலங்காரமாக இருக்குதான். ஆடை பலமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆடை கரைப்படாமல் இருக்கிறது, அந்த ஆடை கிழியாமல் இருக்கிறது, அந்த ஆடை இவங்க பாதுகாத்து அந்த ஆடையினுடைய மேன்மையை தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஆடைக்காக ஒருத்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆடைக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தத்தை நினைச்சு பார்க்குறாங்க. அதனால் அந்த ஆடையினுடைய மேன்மை பலம் உள்ளது என்று சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஆடை தான் ரட்சிப்பினுடைய வஸ்திரம். இப்போ உலக பிரகாரமாக நல்ல அழகான ஒரு பொண்ணு போதுன்னு சொன்னால் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்ல. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்டைலாக இருந்தால் தான் நம்ம கண்ணே அவங்கள பார்க்க ஆரம்பிக்கும். பேதுரு ஒன்று சொல்கிறாரு, அதை மட்டும் டக்குன்னு வாசிச்சு முடிச்சிருவோம். 1 பேதுரு 3:4, 3ஆம் அதிகாரம் 3:4. மயிரை பின்னி பொன்னாவரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். போதும். அப்போ ஆண்டவர் இங்க பேதுரு மூலியமா நல்ல ஒஸ்தியான ட்ரெஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லலை. அதை போடுங்க, அதை தான் உலகம் போட்டுன்னு இருக்கு. ஆனால் இப்போ உலகம் போட்டுனுக்கிற அப்படிப்பட்ட ஆடைக்கும் உடுத்தி கொண்டு இருக்கிற பொண்ணுக்கும் தேவ ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை. அவங்களும் விலை உயர்ந்த ஆடையை போடுறாங்க, ஆனால் விகாரமான ஆடையை போட சொல்லி இங்கே வசனம் சொல்லலை. அவங்களும் நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அதில் விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவாங்க. ஏன்னா அவங்கள பார்க்க வேண்டிய ஆள் இன்னும் பார்க்காம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே நம்மளால பார்த்துட்டாரு. யார் பார்த்துட்டாரு? ஆவியானவர் பார்த்துட்டாரு. அப்போ பார்த்ததுனால அந்த ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னொரு ஆடையை சொல்றாரு. வாசிங்க டக்குன்னு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா. நல்லா கரங்களை தட்டுங்க, நல்லா கரங்களை தட்டுங்களேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நிரம்பி இருக்கிற பொண்ணு தன்னை அலங்கரித்துக் கொள்வாங்க. அது தவறான கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வர தவறு. நல்லா அலங்கரித்து கொள்ளுங்க. ஆனால் அந்த அலங்கரிப்போட சேர்ந்து மறைந்திருக்கக்கூடிய அலங்காரமாகிய அலங்கரிப்பாகி இருக்கிற சாந்தமும் என்னதுங்க? மறைந்து இருக்கிற நல்ல குணம், அமைதலுள்ள பரிசுத்த ஆவியானவருடைய குணம் அந்த பெண்ணுக்குள்ள இருக்கும். அந்த பொண்ணு தான் விலையேற பெற்றவள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ தான் குணசாலி. அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட அம்மாக்களை பெற்ற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமென். அப்படிப்பட்ட மனைவியை, அப்படிப்பட்ட குணங்கள் அடங்கிய ஒரு மனைவியை பெற்ற கணவன் பாக்கியவான். அவனுடைய கொம்பு பார்த்தோம், காண்டாவிருகத்தின் கொம்பை போல பலமா இருக்கும். காரணம், கணவன் மேல தன்னுடைய அன்பை ஊற்றுகிறாள், பிள்ளைகள் மேல தன்னுடைய அன்பை ஊற்றுகிறாள், மாமனார் மாமியார் மற்றவர்கள் மேல தன்னுடைய பாசத்தை ஊற்றுகிறாள். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வத்திற்கு பயந்து நடக்கிறவளா இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவளா இருக்கிறார். அவ மற்ற உலகத்தில் இருக்கிற பெண்களை போல கிடையாது. இவ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பரிசுத்தவதிகளோடு கூட புகழப்படக்கூடிய ஒரு பெண்ணு.